வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடம் 3ஆம் பருவத்திற்கான ஒருவரி வினாக்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை. இது ஒரு பழமொழியினுடைய கருத்து. இதற்கான பழமொழி என்னன்னா, ஒன்றாகும் ஒன்றிலோ இல். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர். பழமொழி 400 எவ்வகையான நூல் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நாட்டுப்புற பாடலுக்கு இன்னொரு பெயர் உண்டு, வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்களை தொகுப்பாக கொண்ட நூல் மலை அருவி. நெல்மணிகளை மாடுகளை கொண்டு உதிர்க்கும் முறைக்கு போரடித்தல் அப்படின்ற பேர். ஆணை கட்டி போரடிக்கும் அழகான ஊர் தென்மதுரை. பாண்டியர்களின் 2வது தலைநகரம் திருநெல்வேலி. பாண்டியர்களின் தலைநகரம்னு சொன்னால் நம்ம மதுரை தான் சொல்லுவோம். 2வது தலைநகரம் திருநெல்வேலி. திருநெல்வேலி பற்றி திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறாரு. சேக்கிழார் திருநெல்வேலியை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தன்பொருணை புனல் நாடு அப்படின்னா அந்த பொருணையாறு பாயக்கூடிய நாடு அப்படின்னு சொல்கிறார். இம்மாவட்டத்தில் உள்ள சிறப்பு மிக்க மலை எது அப்படின்னா பொதிகை மலை. குற்றால மலைக்கு மறுபெயர் திரிகூட மலை. திருநெல்வேலியை செழிக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணி ஆறு. இந்த தாமிரபரணிக்கு தன்பொருணை அப்படின்னு பேர். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தை, அந்த இடத்தில் இருந்த ஒரு துறைமுகம் கொர்க்கை. கொர்க்கை முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றவர்கள் கிரேக்க ரோமானிய நாட்டு யவனர்கள். காவற்புரை என்பது சிறைச்சாலையை குறிக்கும். கூலம் என்பது தானியத்தை குறிக்கும். அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய இடத்தை குறிக்கும். ஆதிச்சநல்லூர் தற்போது உள்ள மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். இரட்டை நகரங்கள் அப்படின்னு பேருண்டு. என்னென்ன அந்த 2 நகரங்கள் அப்படின்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். இரட்டை நகரங்களின் அமைவிடம் அது எங்கே இருக்குது அப்படின்னா தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி இருக்குது, கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை இருக்குது. வணிகம் சிறப்பாக நடைபெறக்கூடிய பகுதியின் பெயர் பேட்டை. நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கியவர் அரிய நாயகர். அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. தேசிக விநாயகனார் வாழ்ந்து வந்த இடம் நாஞ்சில் நாடு. வெங்கடேச எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் எழுதியவர் கடிகை முத்து புலவர். தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கின்ற இடம் சீவலப்பேரி என்ற முக்கூடல். சீவைகுண்ட பெருமாளை பாடியவர் பிள்ளை பெருமாள். ஆழ்வார் திருநகரியின் மறுபெயர் திருக்குருகூர். தமிழுக்கு கிடைத்த யோகம் என்று எந்த நூலை சொல்லலாம் அப்படின்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை தமிழுக்கு கிடைத்த யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதக்காதி வாழ்ந்த ஊர் காயல்பட்டினம். திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். கோமதி தாயை பாடியவர் அழகிய சொக்கநாதர். இந்த வினாக்கள் எல்லாம் நமக்கு தொகுதி 3 எடுக்கப்பட்ட வினாக்கள் தான். நம்மளுடைய சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் திருஞான சம்பந்தர். குற்றால குறவஞ்சி பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். திருநெல்வேலி சீமை என்பது
திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் அந்த 2 மாவட்டங்களும் இணைந்ததை தான் நம்ம திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்கிறோம். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுபவர் டிகேசி அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. டிகே சிதம்பரநாதர். வட்டத்தொட்டி என்பது என்ன அப்படின்னா, இந்த டிகேசி தன்னுடைய வீட்டில் இலக்கிய கூட்டங்களை கூட்டுறார். அதுக்கு பேர் தான் வட்டத்தொட்டி. டிகேசிக்கு என்னெல்லாம் சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னா, கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். இதெல்லாம் டிகேசியுடைய சிறப்பு பெயர்கள். பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் எது? திருவேகா. இந்த பொய்கையாழ்வார் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் அந்தாதியை பாடியிருக்கிறார். அடுத்தவர் பூதத்தாழ்வார். இவர் பிறந்த ஊர் மாமல்லபுரம். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய 2வது அந்தாதியை எழுதியவர். அந்தாதினா என்ன அப்படின்னா, ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அல்லது அசையோ சொல்லோ அடுத்து வரும் சொல்லுக்கு முதலாக அமைவது அந்தாதி எனப்படும். முடிகிற எழுத்துலையே அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. முடிகிற சொல்லிலேயே அடுத்த வாக்கியத்தினுடைய முதல் சொல் அமைகிறது. அதை தான் அந்தாதின்னு சொல்கிறோம். இந்த அந்தாதி ஒரு சிற்றிலக்கியம். 12 ஆழ்வார்களும் சேர்ந்து பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இதனை தொகுத்து தந்தவர் நாதமுனி. அறநெறிச்சாரம் பாடலை பாடியவர் முனைப்பாடியார். முனைப்பாடியார் பிறந்த ஊர் அவர் பேர்லே இருக்கு, திருமுனைப்பாடி. பொது உடைமை நெறி அப்படின்னா என்ன? ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும். இதுதான் பொது உடைமை நெறி அப்படிங்கிறது. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். வறுமை செல்வம் பற்றி தமிழ் மரபு கூறுவது என்ன அப்படின்னா, வறுமைனா பிணி, செல்வம் என்றால் அந்த பிணிக்கான மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் பணியை இறைப்பணியாய் செய்தவர் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளாரின் வாழ்நாள் கடமை என்ன அப்படின்னா, திருக்குறள் நெறியை பரப்புதல். இதுதான் அவருடைய கடமைன்னு சொல்கிறார். இவர் 2 இதழ்கள் நடத்தியிருக்கிறாரு. ஒன்று அருளோசை, இன்னொன்று அறிக அறிவியல். ஜென் என்ற ஜப்பானிய சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். விண்ணையும் மண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது பொறுமை. பொறுமை அவ்வளோ பெரிய பண்பை கொண்டது, பெருமைக்குரியதுன்னு சொல்கிறாங்க. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு என்று சிறப்பிக்கப்படுகிறார். இந்த இயேசு காவியத்தை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் தான். இயேசுவின் வரலாற்றையும் அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம். பிருந்தாவின் நூல்கள் மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. இது எல்லாம் பிருந்தாவுடைய நூல்கள். கண்ணிய மிகு அப்படிங்கிற இந்த அடைமொழி யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, காயிதே மில்லத் அவருக்கு தான் பொருந்தும். அவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, சமுதாய வழிகாட்டி. அவர் பேருக்கேற்ற மாதிரியே தான் வாழ்ந்திருக்கிறார். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை நீக்க வந்த ஒளிக்கதிர் யார் அப்படின்னா காயிதே மில்லத். அவ்வாறு அவரை பெருமைப்பட சொன்னவர் அறிஞர் அண்ணா. கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை. கல்வி நிறையா இருந்தது அப்படின்னா அங்கே மடமை என்ற ஒன்றே இருக்காது அப்படின்னு சொல்லவர் காயிதே மில்லத் தான். அதனால தான் இவர் சில கல்விக்கூடங்களை எல்லாம் நிறுவுறார். திருச்சியில் ஜமால் முகமட் காலேஜ், கேரளாவில் ஃபரூக் கல்லூரி, இது 2மே காயிதே மில்லத் நிறுவிய கல்லூரிகள் தான். கல்விக்காக இவர் மிக சிறந்த சேவை செய்திருக்கிறார். இந்த கேள்விகள் அனைத்தும் 3ஆம் பருவத்திலிருந்து
எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்விகள். இவை அனைத்தையும் படித்து நாம் பயன்படுத்தி கொள்வோம். இதோடு 6ஆம் வகுப்பு தமிழும் 3 பருவங்களும் முடிந்துவிட்டது. 7ஆம் வகுப்புக்குரிய 3 பருவங்களும் முடிந்துவிட்டது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.